அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வசியமை செய்கிறது பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த வசியமை அப்படின்னா என்னென்னா, இந்த வசியக்கலையை பயன்படுத்தி மற்றவர்களை படுத்தி அவர்களை தன் இஷ்டப்படுத்தி ஆட்டுவிக்கலாம். இதுக்கு தான் இந்த வசியக்கலையை நம்ம பயன்படுத்துறதுக்காக வசியம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த வசியத்திலேயே 8 விதமான கலைகள் இருக்குது. சரிங்களா? வசியத்திலேயே 8 விதமான கலைகள் இருக்குது. அதில் ஒரு வசியம்தான் ஜனவசியம், ராஜவசியம், புருஷ வசியம்னா ஆண் வசியம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்திரீ வசியம்னா பெண் வசியம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மிருகவசியம், தேவவசியம்னா தெய்வ வசியம், இந்த தெய்வ தேவதைகளை வசியம் பண்ணுறதுக்காக பிரயோகம் செய்யக்கூடிய விஷயங்களை தேவவசியம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சத்ருனா நம்மளுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய எதிரிகளை நம்ம எந்த விதத்துலையும் நம்ம போராடாமல் எதிரியை நம்ம நண்பனாக்கிக்கிறது, அதாவது எதிரியை வசியமாக்கிக்கிறது, அதுதான் எதிரி வசியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து லோக வசியம் அப்படிங்கிறது. லோகம்னா சர்வலோகத்தையுமே போகிற இடங்களில் பூரா நம்மளை பார்த்து மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதுக்காக லோக வசியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மாதிரி 8 வசியங்கள் இருக்குது. இந்த வசியத்திலேயே பிரிவுகள் இந்த மாதிரி 8 வசியங்கள் இருக்குது. சரிங்களா? இதுதான் 8 வகையான வசியங்கள் அப்படிங்கிற சொல்கிறோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த ஸ்திரீ வசியமும் புருஷ வசியத்தையும் பற்றி தான். சரிங்களா? அதாவது ஆண் வசியமும் பெண் விஷயமும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக உள்ள பிரச்சனை என்னன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆண் பெண் வசியம் தான். சரிங்களா? என்ன பிரச்சனைக்காக இந்த ஆண் பெண் வசியத்தை மக்கள் தேடுறாங்க அப்படிங்கிறதுக்காக என்னென்னா, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை, தன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையும் ஒரு ஈடுபாடுமே இல்லாமல் சண்டை சச்சரவுல இருந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது. சரிங்களா? இல்லைன்னா வேறு ஒரு தொடர்பில் இருந்து இந்த மாதிரி டைவர்ஸ் வரைக்கும் கடைசி நிலை வரைக்கும் போயிடுறதுனால இன்றைய காலகட்டத்தில் இந்த விஷயம் ஒரு 80% இந்த பிரச்சனையில் தான் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதற்காக சித்தர்களே ஒரு ஓலைச்சுவடியில் கொடுத்த குறிப்புகளை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி பண்ணுறது, அதை நீங்களாகவே பண்ணிக்கிறலாம். சரிங்களா? அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ தொகுப்பாக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சு இன்றைக்கி நான் அந்த இதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த ஆண் பெண் வசிய மைய நம்ம எப்படி இன்றைக்கி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வசிய மைய வச்சு எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய கணவனாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும், தன்னை விட்டு வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, கட்டிய கணவனையும் விட்டு மற்ற யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது, கடைசி வரைக்கும் அவங்க என் சொல் பேச்சு கேட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனைவியோ இல்லை கணவனோ செய்யக்கூடிய முறை தான் ஆண் பெண் வசியம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அதில் ஆண் பெண் வசியமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கான மை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் இந்த வசியமை செய்கிறதுக்கு தேவையான மூலிகைகள் என்னென்னு வச்சுக்கோங்க. வெள்ளருக்கு மூலிகை, வெள்ளை குன்றுமணி மூலிகை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி மூலிகை, தொட்டால் சிறுங்கி மூலிகை, குப்பை மேனி மூலிகை, நத்தைச்சொறி மூலிகை. இந்த மூலிகைகள்லாம் முறைப்படி சாப நிவர்த்தி செய்து காப்பு கட்டித்தான் இந்த மூலிகைகளை நம்ம எடுத்து மை அரைக்கணும். சரிங்களா? இந்த மூலிகைகளெல்லாம் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்த ஃபஸ்ட்டு போய் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சுத்தம் பண்ணி வச்ச பிறகு அதிகாலையில் இந்த மூலிகை என்னைக்கு நம்ம பறிக்கணும் அப்படிங்கன்னா, வளர்பிறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் ரோஹிணி நட்சத்திரம் இல்லைன்னா பூச நட்சத்திரம், நல்லா கவனிச்சுக்குங்க. வளர்பிறையில் தான் பறிக்கணும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன நட்சத்திரம் இருக்கணும், பூச நட்சத்திரமும் ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கணும், சேர்ந்து வரணும். அந்த ஞாயிற்றுக்கிழமையோட அன்னைக்கு என்ன அன்னைக்கு வருதுங்கிறத பார்த்துக்கிட்டு அதிகாலை 4 to 6 மணிக்குள்ள, அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு
அந்த நாளில் போய் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த மூலிகை இருக்கிற இடத்தெல்லாம் ஏற்கனவே போய் நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சு கண்டுபிடிச்சி வச்சு எல்லா விஷயத்தையும் தயார் பண்ணி வச்சிடணும். இந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்குன்னு விடியற் காலையில் போய் அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அப்புறம் அந்த மூலிகையை என்ன செய்யணும்னா ஒரு எலும்புச்சம்பளத்தை 2 அறுத்து பழி கொடுத்துட்டு தூப தீபம் கொஞ்சம் காட்டின பிறகு லைட்டாக ஒரு 3 சொட்டு தேன் வந்து அதோடைய வேறு அடிப்பகுதியில் விட்டுட்டு அந்த மூலிகையை விநாயகப் பெருமானை நினச்சி நான் அந்த மூலிகையை நல்லதுக்கு தான் நான் பயன்படுத்துகிறேன், என்னுடைய கணவனும் என்னுடைய மனைவியும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பயன்படுத்துகிறேன், எனக்கு இந்த மூலிகை வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு விநாயகப் பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு எம்பெருமான் சிவனையும் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மூலிகையை வேர் அறாமல் அந்த மூலிகை அப்படியே பறிச்சுட்டு அதை அப்படியே வாழை இலையில் மடிச்சுட்டு வந்துடணும். சரிங்களா? சூரிய உதயம் எதுக்கு அந்த வேறு மேலே சூரியன் உதயம் வந்து பற்றக்கூடாது, அதுக்காக தான் விடியற்காலையில் எடுக்கிறோன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் தண்ணீர்லையும் பால்லையும் பசும்பால்லையும் நல்லா அலசிடணும். வேர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்பட போகுது. சரிங்களா? இல்லை முழு சமூலத்தையும் போட்டுக்கணுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அலசி எடுத்து வச்ச பிறகு ஒரு மண் சட்டியில் என்ன செய்யுங்க, இந்த மூலிகைகளை பூரா போட்டுருங்க. ஒரு நல்ல மண் சட்டி, புது மண் சட்டி வாங்கிக்கிங்க. அந்த மூலிகைகளை பூரா போட்டுட்டு அது மேலே ஒரு தட்டு மாதிரி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நல்லா அடுப்பு வச்சு எரிங்க. அந்த மூலிகை உள்ளே இருக்கிற மூலிகை கருகிற அளவுக்கு என்ன செய்யுங்கன்னா அடுப்பு வச்சு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சு எரிங்க. எரித்து முடித்த பிறகு என்ன செய்யணும்னா அந்த மூலிகை கறிகளெல்லாம் எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சிட்டு அதோடு என்ன செய்யணும்னா அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை இந்த மாதிரி வஸ்துக்களெல்லாம் சேர்த்து என்ன செய்யுங்கன்னா நாட்டு மாட்டு பசு நெய் கிடச்சிச்சின்னா நாட்டு மாட்டு பசு நெய்யை விட்டு அரைங்க. இல்லை காராம்பசு நெய்ன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அது கிடச்சினா ரொம்ப விசேஷம். சரிங்களா? அதனால் இந்த 2 விஷயங்களையும் கிடச்சிச்சின்னா அந்த நெய்யில் கொஞ்சம் ஊற்றி நல்லா என்ன செய்யுங்கன்னா மை பக்குவத்தில் அரைங்க. சரிங்களா? மை பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா திரண்டு வரும். மை பக்குவத்தில் ஒரு மணி நேரம் அந்த மையை அரைக்கணும். சரிங்களா? அந்த மையை நீங்கள் அரைச்சிங்கன்னா அப்படியே நல்லா உங்களுக்கு பார்க்கவே அது அப்படியே கண்ணை வந்து கவர்ற அளவுக்கு அந்த மையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு செப்பு டப்பாவில் வலிச்சு வச்சுக்குங்க. வலிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்கன்னா ஒரு 11 நாள் உங்கள் பூஜை அறையில் என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு 11 நாள், ஃபஸ்ட்டு நாளும் 11ஆவது நாள் மட்டும் படையல் போட்டு பூஜை செய்யுங்க. மற்ற நாள் மட்டும் உரு கொடுங்க. முதல் நாள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த மையை உங்கள் பூஜை அறையில் முன்னாடி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு உதிரி பூலாம் அதை சுற்றி போட்டுக்கிட்டு ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா நாள் ஒன்றுக்கு 1008 வீதம் 11 நாட்கள் நீங்கள் ஜபம் பண்ணணும். சரிங்களா? ஜபம் பண்ணிவிட்டு 11 நாள் நீங்கள் ஜபம் பண்ணினா மை வந்து உயிர் பெறும். சரிங்களா? இந்த மை உயிர் பெற்ற பிறகு நீங்கள் இதை என்ன செய்யுங்கன்னா நெற்றியில் எடுத்து வெளியே போகும்போதோ சரி, இல்லை வந்து நீங்கள் எப்போவுமே குளிச்சுட்டு தன்னுடைய நெற்றியில் நீங்கள் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா அருமையாக வேலை செய்யும். சரிங்களா? உங்கள் மனைவி என்ன நினச்சிட்டு வைக்கணும்னு வச்சுக்கோ, தன்னுடைய மனைவி என் பேச்சை கேட்கணும்னு நினச்சிட்டு வச்சுட்டு போகணும். இல்லை என்னுடைய கணவன் வந்து என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெற்றியில் மட்டும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாவே போகும். நீங்கள் உங்களுக்கே அது அறிகுறிகள் தட்டும். எப்படின்னா உங்களுடைய மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி தெரியும், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தெரியும், உங்கள் மேலே அன்பும் பாசமும் இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்படி தான் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வசியமை யாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் முறையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற தெளிவாக நான் முறையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இதில் எந்த தெளிவாக சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இது செய்ய முடியாத நபர்கள் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை தொடர்பு கொண்டு இந்த மையை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு உண்டான தொகையை கொடுத்து இந்த மையை நம்மள்கிட்ட வாங்கிக்கிறலாம். கண்டிப்பாக இது நல்ல விதமாக பயன்படும். சரிங்களா? இது யாரும் வந்து தவறாக பயன்படுத்த வேணாம். நல்லா தெரிஞ்சுங்க. வீடியோ பொதுவாக முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்காம எல்லோரும் ஃபோன் பண்ணிக்கிட்டு மை எப்படி வேலை செய்யும், எந்த மாதிரி செய்யும் அப்படிங்கிறத வந்து கேட்காதீங்க தயவு செய்து. சரிங்களா? முதல்ல வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள். மை எப்படி வேலை செய்யுங்கிறத வந்து நான் முழுசாக உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா?
அதுக்கப்புறம் மை வேணும் நான் வாங்கணும்னு முடிவு எடுத்தால் மட்டும் எனக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. சும்மா எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு மை எப்படி வேலை செய்யும், மை தருவீங்களா அப்படிங்கிறலாம் கேட்காதீங்க. எனக்கு சாமி மை வேணும் அப்படின்னா மை வந்து வாங்கிக்கிறலாம். நம்மளை தொடர்பு கொண்டு நம்மளுடைய நான் உங்களுக்கு மை அனுப்பி வைக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கணும். அனுப்பி வச்சுட்டு நான் பார்த்த பிறகு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். உண்மையான கணவன் மனைவியா அப்படிங்கிறத ஆராய்வு செஞ்சுட்டு தான் நான் உங்களுக்கு அந்த மை நான் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட மாட்டேன். அப்படி அந்த மையை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உங்களுடைய அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் கொரியரெல்லாம் அந்த மையை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். சரிங்களா? இதில் எந்த